விடுதலையாக்கி சுயாதீனமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய பரிசுத்தவான்களை பாருங்க, எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள், எத்தனை வியாதிகள். ஆனால் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்று மட்டும் வரவே இல்லை. பாருங்களேன், நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, எத்தனை பிரச்சனை, கடல் பிரயாணத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு, ஜனங்களால் வந்த மோசங்கள், இந்த மாதிரி எத்தனையோ லிஸ்ட் அடிக்கிட்டே போறாரு. ஆனால் இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு வரவே இல்லை. பாருங்களேன், தூங்கணும்னு நினச்சா தூங்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சா பிரசங்கம் பண்ணாங்க, அந்த இடத்துல பாட்டு பாடணும்னு நினச்சா பாட்டு பாடலை. அப்போது அவர்களுக்கு அந்த அளவிற்கு அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்களை அப்படி கர்த்தர் நடத்த முடியுமானால் நம்மையும் ஆண்டவர் நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்லி 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 நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை கூட தொடுவதே இல்லை. நான் நம்புகிறேன், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பிரகாசிக்கும். இனி நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள், நீங்கள் இனி சுதந்திரமாய் வாழ்வீர்கள், இனி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். நான் நம்புகிறேன், இனி அந்த அழுத்தம் இல்லாமல் கர்த்தர் வாழ ஆண்டவர் பெரிய கிருபை செய்வாராக. இந்த மன அழுத்தத்தை குறித்து, டிப்ரெஷனை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை இதை அறிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இது வருகிற வியாதி அல்ல, இது வர வைக்கிற வியாதி. கவனிங்க, நீங்க இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்றது வருகிற வியாதி அல்ல. ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று சிலரை பிசாசு பிடிச்சின்னு வைங்களேன். இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க சிலரை டிப்ரெஷனுக்குள்ள நடத்தும். நம்ம வேதத்தில் நீங்க அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் கல்லறையில குடியிருக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தும் போது 7000 பிசாசு அதுக்குள்ள இருக்குதாமா. இந்த பிசாசு அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, அவனை இந்த பிசாசு அவனை மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்கிருச்சு. எப்படின்னா, அவன் தன்னுடைய சொந்த கையினால் தன்னை காயப்படுத்தி, அவன் நைட்டு கல்லறையில் இருந்து தான் யாருன்னே தனக்கு தெரியாம இருந்தான். இது என்னன்னா, இது டிப்ரெஷனுடைய எக்ஸ்ட்ரீம். நல்லா கவனிச்சுங்க, டிப்ரெஷனுக்கு படிகள் இருக்கிறது. பொதுவாக சில டிப்ரெஷன் நமக்கு ஆபத்து இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கவலைப்படுறது, ஒரு மரணம் வரும்போது உடனே ஒரு சோகம் வருகிறது, ஒரு சின்ன பிரச்சனைக்கு கொஞ்சம் பயப்படுறது, இதெல்லாம் டிப்ரெஷனுடைய ஆரம்பம். ஆனால் இது வளர்ந்துச்சு அப்படின்னா கடைசியில் இந்த டிப்ரெஷன் எங்கே கொண்டு போய் விடும்னா, நம்மளையே மறக்க பண்ணும். நான் யாருன்றதை மறக்கப்படும், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத மறக்கப்படும். ஸோ ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் என்னை கிருபையாய் தப்புவித்தார். நான் டிப்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லெவல் எனக்கு தாண்டிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட்டேன், பயத்தில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப நடுக்கம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் என்னுடைய உடம்பே என்னால் கவனிச்சிக்க முடியல, அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் என்னை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற இடத்தையும் மறக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் எஸ்ட்ரீம் போகும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த குப்பையை எடுத்துடலாமா, இந்த குப்பையை போய் பொறுக்கலாமா, இந்த இடத்துல போய் நின்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே நாளுக்கு நாள் போயிருச்சு. ஆனால் ஆண்டவர் பெரிய தயவு. நான் அதிலிருந்து வெளியே வந்தது அப்படின்றது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகமே இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன் அப்படின்னா, நான் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன். என்னுடைய மனதில் விசுவாசம் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை, ஒரு துளி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்ப ரிட்டர்ன் வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய தயவு ரொம்ப பெருசு. அப்போது இந்த டிப்ரெஷன் பிசாசு பிடித்திருக்கிற மனிதர்களை பிசாசு ஒரு விதமான டிப்ரெஷனை கொடுப்பான். ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு பிடிக்கும்போது அது அவனுக்குள்ள வெறுமையை கொடுக்கும், அது அவனுக்குள்ள டிப்ரெஷனை கொடுக்கும். அது வேற ஒன்று. இன்னொன்று, டிப்ரெஷன் என்கிறது ஒரு வியாதி, வருகிற வியாதி அல்ல. காய்ச்சல் நமக்கு வருகிற வியாதி. நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய வியாதிகள் வருகிற வியாதி. அது சாப்பாட்டுனாலேயோ இல்லை வேற எதுனாலேயோ வரும். ஆனால் இந்த டிப்ரெஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற வியாதி.
இது வேற எதுவுமே காரணம் இல்லை. உங்க உடம்பு அதுக்கு காரணம் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அதுக்கு காரணம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எதுவுமே காரணம் இல்லை. இந்த டிப்ரெஷன் ஒரு மனிதனுக்குள்ள எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனால் உருவாக்காமல் டிப்ரெஷன் என்கிற ஒன்று ஆரம்பிக்காது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மன அழுத்தத்தினுடைய வியாதியை நீங்க வருத்திக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா மன அழுத்தம் இல்லாம வாழலாம். இது ரெண்டுமே ஆண்டவர் யாருடைய, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. பிசாசு பிடிக்கிற அப்படின்னா யாராவது ஒருத்தரை பிசாசு பிடிச்சிருக்கும் பாருங்க, அந்த பிசாசு மன அழுத்தத்துக்குள்ள அவங்களை கொண்டு போய் விடுவான், அது வேற கேட்டகரி. மற்றபடி இந்த மன அழுத்தம் என்கிற வியாதி முழுக்க முழுக்க நம்ம உண்டு பண்றதுல தான் இருக்குது. நானா உண்டு பண்றதுல தான் இருக்குது, நானா அதை கிரியேட் பண்றதுல தான் இருக்குது. நான் நினைச்சா டிப்ரெஷன் இல்லாம வாழலாம், நான் நினைச்சா என்னை ஒரு மனநோயாளியாய் நான் மாற்றுவதற்கு முடியும். அது வேற யாருடைய கையிலையும் இல்லை. யாருடைய கையில இருக்கு அப்படின்னா என் கையிலேயே இருக்கிறது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க, டிப்ரெஷனை நீங்க வளர்த்தாதீங்க, நீங்க அந்த மன அழுத்தத்துக்குள்ள நீங்க கொண்டு போகாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவரிடத்துல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அது நம்முடைய இருதய சம்பந்தப்பட்டது. நான் சொல்றேன் இல்லை, நம்ம ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெள்ளைத்தாளை கசக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையில வச்சு நல்லா கசக்கிட்டோம். கசக்குனதுக்கு பிற்பாடு அந்த வெள்ளைத்தாளை தண்ணியில முக்கி அயன் பண்ணா கூட அதனுடைய பழைய அந்த நிலைமையை நம்ம அதுல என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதை நிமிக்கலாம், ஒருவேளை அதனுடைய ஷேப்பை கொண்டு வரலாமே தவிர அதனுடைய பழைய நிலையை கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு டைம் உங்களுடைய இருதயத்தை கசக்கி பிழிஞ்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது என்கிறது ரொம்ப அரிது. அப்போ டிப்ரெஷன், மன அழுத்தம் என்கிறது நானாய் வருவிக்கிறது. அது தானாய் வருவதல்ல, நானாய் வருவிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் அந்த ஜோனுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, போகக்கூடாது. நானே அதை உண்டாக்கிடக்கூடாது, நானே அதை உருவாக்கிடக்கூடாது. இப்போ நான் என்ன எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு எப்படி இந்த டிப்ரெஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதிலிருந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே இங்கே 1 இயர் அந்த பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தேன். பொதுவாக என்னுடைய ஊர் ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால அங்கே என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரீயாக அப்படின்னா வேலை இல்லாத நேரத்தில் நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடிக்கிறது, ஆற்றுல போய் நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே இருந்துட்டோம். இப்போது அங்கே இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டுட்டு நான் பைபிள் காலேஜில் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனேன். அப்படின்னா ஒரு தனிமை, ஒரு சோர்வு, கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு 30 பேர் என் கூட படித்ததுனால சீக்கிரமாக அதை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம கூட பேசுறதுக்கு அப்புறம் துணை வந்துச்சு. அப்படியே ஜாலியாக 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். 3 வருஷம் படித்து முடித்த உடனே அதற்கு பிறகு 1 இயர் அங்கே பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தேன். அப்போவும் என்ன அப்படின்னா, சுற்றி பசங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த டிப்ரெஷன் அப்படின்றது வரல. இப்போ அங்கேருந்து சென்னைக்கு மாறுதலாகி சென்னையில் பொர்சிவாக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த திருச்சபையை நடத்திட்டு இருந்தேன். அப்போவும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்முடைய இது நம்ம சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனம் சென்னையில் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் என்னை பின்னாடி ரூமில் தங்க வச்சாங்க. அங்கேயும் 4-5 பசங்க என் கூட இருந்ததுனால எனக்கு தனிமை அப்படின்றது ஒன்று எனக்கு தெரியவே இல்லை. இப்போது அங்கேருந்து நானே ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய கையில் தனியாக ஒரு ஊழியத்தை கொடுங்க, என்னை இந்த இடத்துல கொண்டு போக ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுறதுபடியே என் கையில் ஒரு லெட்டர் வருது. நான் திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கிற பர்மா காலனி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஊழியம் வருகிறது. அப்போ அந்த ஊழியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கிளம்பி சந்தோஷமாக போகிறேன். சரி பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்திற்கு போகிறேன். போன உடனே என்னன்னா, அந்த சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு பக்கத்தில் பாஸ்டர் தங்குற மாதிரி ரூம் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க,
ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த சர்ச் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சை பார்க்கணுன்னு போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளெல்லாம் வந்திருக்குது. ஆனால் நான் வந்து 2004 அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சர்ச்சை சுற்றி வேற எந்த வீடுமே இல்லை. என் கையில் அந்த டைம் ஃபோனும் எதுவும் இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணோன்னா கூட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா 2 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வரணும். அது வந்து நான் வந்து வேற அந்த சர்ச்சுக்கு என்ன ஒரு மூப்பனார் கூட்டிகிட்டு போனார். இதுதான் நீங்கள் தங்க போகிற இடம்னாரு. அவர் சொன்னார் மாடிக்கு மட்டும் போக வேணான்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க வந்து மேலே தான் தண்ணி அடிச்சுட்டு படுப்பாங்க, அதனால் நீங்கள் மாடிக்கு போவானான்றாரு. அப்புறம் வந்து சர்ச்சினுடைய ஜன்னலெல்லாம் உடஞ்சிருக்குது. எதுக்கு இந்த மாதிரி உடைச்சா, யார் உடைச்சான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, திருடங்க வந்து உடைச்சிட்டு காணிக்கைப்பட்டியை தூக்கிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பொட்டல் காடு. எனக்கு வந்து பயம் அப்படின்றத விட இந்த தனிமை இருக்கு பாருங்க, என்னால் சமாளிக்கவே முடியல. நான் வந்து அப்போ இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசுவேன், சந்தோஷமாக இருப்பேன், ஜாலியாக பேசுவேன். இப்போ யாருமே இல்லை. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கூட யாருமே இல்லாதனால இப்போ யோசனை போயிட்டே இருந்துச்சு. என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊழியத்தை தப்பாக சூஸ் பண்ணிட்டோம். ஊழியத்திற்கு வந்தால் நம்ம ஜாலியாக இருக்க முடியாது. ஊழியத்திற்கு வந்தால் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு 21 வயசு, இன்னும் ஒரு வரை 75 வயசு வரைக்கும் வாழ்ந்தா 75 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தனிமையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோசனை வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. யோசனையை கண்ட்ரோல் பண்ணலை, யோசனையை நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா இந்த யோசனை வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்படியே தாட்டு வந்துட்டே இருக்குது, நெகட்டிவ் எண்ணம் வந்துட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி யோசிச்சே படுத்திருந்ததுனால அன்னைக்கு திடீரென்று ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காத உடனே நான் நினைக்கிறேன், ஐயோ நமக்கு தூக்கமே வரல. இப்போ நைட்டு தூக்கம் வரலைன்னா உடனே மனசு படபடன்னு இருக்கும், யாருமே சுற்றி இருக்க மாட்டாங்க. அந்த யோசனை பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதற்கு பிறகு ரொம்ப சிக்காயி, ஆனால் எனக்கு மன அழுத்தம் அப்படின்னாலும் தெரியாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் யாருக்குமே மன அழுத்தம் அப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகி தூக்கம் இல்லாமல் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும், ஃபுல்லாக ரொம்ப வாமிட் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு மஞ்சக்காமால அப்படின்ற ஒரு ஒன்று வந்துச்சு. அதே போல் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மஞ்சக்காமால 3.0 இருக்குது. எப்போவுமே 1 இல்லைனா 75 அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ 3.0ன்றது மஞ்சக்காமால. எனக்கு மஞ்சக்காமால இருக்குன்னு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாதம் மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன், மன அழுத்தம்னே தெரியாமல். அதற்கு பிறகு என்னுடைய சூழ்நிலை சரி பண்ணாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் கூட இந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த யோசனையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அப்போது ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், மன அழுத்தம் ஒரு அப்படின்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்றதற்கு இது எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால், அதிகமான யோசனை ஒரு மனுஷனுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற மூளை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 10 கிலோ 20 கிலோ கிடையாது, அவ்வளோதான். ஒரு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்களேன், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சிபியூன்னு ஒன்று இருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் அடையாளமானது. அதில் தான் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சிபியூ வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இவ்வளோ அகலம் இவ்வளோ ஹைட் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் இந்த பெரிய பெரிய யூனிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேன் கொடுத்துருக்கீங்க, இந்த பெரிய பெரிய யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் அளவுக்கு இருக்கும், மிக ரொம்ப பெருசாக இருக்கும்.
இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஏசி வச்சுருப்பாங்க. அந்த ஏசி வச்சுருப்பாங்க, 24 மணி நேரமும் அந்த சிஸ்டம் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஏசி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டோரேஜை அதிகமாய் வைக்க 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 அந்த சிபியுனுடைய அளவு பெருசாகுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மூளை என்ன ஒரு 100 கிராம் இருக்குமா, இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ இருக்குமா, அது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் 300 கிராமுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மண்டையாக இருந்தாலும் மூளை எவ்வளோதான் இருக்கும் சொல்லுங்களேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நம்முடைய சிந்தையை நம்ம வளர 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 நம்ம வளர்த்த பெரிதாகிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருந்தாலும், ஞானத்தை வச்சிருந்தாலும், திராணிக்கு மிஞ்சி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதை குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் அதிகமாக என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க சத்தமா. நீங்கள் சங்கீதம் 94வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. 94வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 94வது சங்கீதம் 11வது வசனம், மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய யோசனையினால எதுவும் பண்ண சொல்லுங்களேன் முடியாது. எதுவுமே நீங்க செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்ச உடனே என்ன பண்ண முடியும்? அந்த காரியம் மாறிடுமா? அந்த காரியம் நின்றுமா? அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. ஒரு கடன் ஆயிடுச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒன்று நஷ்டம் வந்துருச்சு, யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க, பாஸ்டர் சொல்கிறது ஈஸி பாஸ்டர், ஆனால் எப்படி யோசிக்காமல் இருக்கிறது, எப்படி யோசிக்காமல் நடக்கிறத எப்படி யோசிக்காமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசிக்காமல் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீக்காவீங்க. இன்னையிலிருந்து ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன், ஒரு முயற்சியை மட்டும் எடுங்களேன். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் யோசிக்க மாட்டேன். இப்போ பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனுமாய் இருக்கிற உன்னுடைய குமாரனை நீ எனக்காக என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆண்டவரே, நாளைக்கு காலையில் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படி நான் சொல்லுவீங்க? சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு யோசனை எப்படி போகும் தெரியுமா? ஆண்டவரே 100 வயசுல தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஆண்டவரே, ஊட்டி இல்லவா வளர்த்தேன், அவன் சட்டையை எடுத்து பார்க்கறது, அவன் பேண்டை எடுத்து பார்க்கறது, அப்படி யோசனை இப்படி யோசனை. ஒருவேளை கொண்டு போகிற வழியில இல்லைன்னா நான் கத்தி எடுத்து ஓங்கும் போது அமைதியா இருந்துட்டாருன்னா, நமக்கு கொடுத்தா அதான் சொல்லுவாங்களே ஏக்கர் கணக்கில் யோசிப்பாங்க. நம்ம நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க, நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க ஏக்கர் கணக்கில் யோசிக்கிற ஆட்கள். ஆமென். நடந்தது ஒன்னா இருக்கும், ஆனா அதான் சொல்றேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கற்பனை மகா விஸ்தாரம். என்ன அதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, பல்லு வச்சு ஒரு உருவமா மாத்தி நடக்காத ஒன்றை எங்கெங்க கொண்டு போய் விடுறது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இன்றைக்கு இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய யோசனைகளை நான் நிறுத்த போறேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நான் யோசிக்கிறதுனால எதுவும் வரப்போறது? சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய டாக்டர் அந்த டாக்டரை சந்திச்சாங்க.
சந்திச்சு வந்து, டாக்டர் இத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்றாங்களே, இந்த அத்தனை நோயாளிகளுடைய நோய்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? உடனே அவர் வந்து அவருடைய டேபிளில் போய் உட்கார்ந்தாராமா. உட்கார்ந்து சொன்னாராமா, இந்த டேபிளுக்கு முன்னாடி இருக்க சேர் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நோயாளிகள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன். முடிச்ச உடனே என்னுடைய பெண்ணை மூடி இங்கே வைப்பேன், அவ்வளோதான். இந்த பெண்ணை மூடி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த ரூமை விட்டு நான் கிளம்பும் போது எல்லாரையுமே என்ன பண்ணிடுவேன்? சத்தம் மறந்துடுவேன், அவ்வளோதான். திருப்பி அடுத்த நாள் காலையில திரும்ப இந்த ரூமுக்குள்ள என்ட்ராகும் போதுதான் அடுத்து யாரை குறித்து யோசிப்பேன்? டாக்டர் என்ன டாக்டர் சொன்னீங்க? ஆமாப்பா, நீ சொல்றது மாதிரி அப்படியே அந்த நோயாளிகளே நான் யோசிச்சிருந்தா, நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? நான் ட்ரீட் பண்ணணும். நான் உயிரோடு இருக்க வேண்டுமானால், நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நான் எங்க மறக்கணும் சொல்லுங்க? இந்த ரூமுக்குள்ள மறக்கணும், இந்த இடத்துல மறக்கணும். இனி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி நாளானைக்கு பார்த்துக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய். சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை தாங்குகிறார். என்னுடைய யோசனையை இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ராத்திரி தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிந்தனை ஓடிட்டே இருக்குது. காலையில நடந்ததை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போவாங்க. இன்று நீங்க எல்லாரும் இல்ல, உங்களுடைய படுக்கை அறைக்கு கொண்டே போகாதீங்க, உங்களுடைய கடனை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க, உங்களுடைய அவமானத்தை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க, அந்த மனிதன் பேசின பேச்சை படுக்கை அறைக்கு கொண்டு போகாதீங்க. யாராவது ஒன்று பேசினாங்களா, யாராவது ஒன்று உங்களை வருத்தப்படுத்தினாங்களா, யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப அதற்கு உயிர் கொடுக்காதீங்க. யோசனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அது உயிர் கொடுக்கறதுக்கு சமானம். நீங்க ஒவ்வொரு டைமும் யோசிக்கும் போது ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு பொய்யான காரியத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கெட்ட மரத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தேவையில்லாத களைக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த தேவையில்லாத மரம், இந்த தேவையில்லாத களைக்கு நீங்க இவ்வளவு உயிர் கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு அதை பிடுங்கிறது, அழிக்கிறது, வெட்டுறது அப்படின்றது சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால். ஆமென். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4 வாசிக்க வேண்டாம், நீங்க என்ன கவனிச்சா போதும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படியே பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் போது, பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எழுதும் போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க உட்கார்ந்து? எங்க உட்கார்ந்து? இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எழுதுறாரு? சிறைச்சாலையில எழுதுறாரு. சிறைச்சாலையில எழுதும் போது என்ன எழுதுறாராமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. ஒருவேளை சிறைச்சாலையில உங்களை உட்கார வச்சு உங்க கையில ஒரு பெண்ணும் ஒரு பேனாவும் கொடுத்தா நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க சொல்லுங்களேன், என்ன எழுதுவீங்க? நிறைய பேர் அழுகையோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஐகான் போட்டுறது, 2 கண்ணு கீழே அப்படியே கண்ணீர் துளி விழுகிறது, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையுமே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி இருக்கேன், இப்படி இருக்கிறேன், இது வந்த நான் அங்க வீட்டில் இருந்ததை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், என் மேல எவ்வளவு பாசம், யாருமே இங்க இல்லை, தனியா ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன், இங்க நாத்தம் அடிக்குது, இங்க கஞ்சி கொடுக்குறாங்க, என்னென்ன எழுதுவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையை குறித்து அவர் என்ன பண்ணல, கேட்கல, யோசிக்கவே இல்லை, அவ்வளவுதான். அடுத்த நேரத்தில் குறித்து அதை குறித்து யோசனையே கிடையாது. பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்து 1 இயர் ஆனிவர்சரியில் அந்த அம்மாவுக்கு என்ன கவலை தெரியுமா? இந்த குழந்தைக்கு கல்யாணத்தை நான் எப்படி பண்ணுவேன். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது.
இன்னும் 22 வருஷம் இருக்குது. 22 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைங்க நம்ம கல்யாணமே பண்ணி வைக்க போறோம். அந்த 22 வருஷத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, எப்படி மாற்றத்தை தர போறான்னு தெரியல. 22 இயர்ஸ் இருக்கு இன்னும். ஆனா இன்னைக்கு ஒரு வயசுல எடுத்து வச்சுட்டு இதை எப்படி நான் கரை சேர்ப்பேனோ தெரியல, இதை எப்படி இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுப்பேனோ தெரியல, இது வளர்ந்து ஒழுக்கமா இருக்குமா இல்லையான்னு தெரியல, இதுக்கு நல்ல மாப்பிள்ள வருமா இல்லையான்னு தெரியல. எப்போ நம்ம நிறைய பேரை பாருங்க, என்னைக்கோ நடக்க போறத இன்னைக்கு யோசிச்சுக்கான். இன்னும் அது கூட பரவாயில்ல, நிறைய பேர் இந்த வயசான ஒரு 50 வயதுக்கு மேலான சிலர் வந்து எங்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்டர் நமக்கு கல்லறை இருக்கா, நமக்கு என்ன இருக்கா, கல்லறை இருக்கா? எனக்கு வந்து இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் அடக்கம் பண்ண தான் போறோம். இன்னைக்கு கல்லறை இல்லைன்னாலும் எந்த சரீரமும் எங்க வெளியில இருக்க போறதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய சரீரத்தை கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க. இல்லை, உங்களுடைய கேள்விகள் நியாயமானது. அப்படின்னா எங்க ஊர்ல இல்லைன்னா பெரியவங்களுக்கெல்லாம் பஸ்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க எதை ரெடி பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ கல்லறையை ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நம்முடைய மூதாதியாரான ஆபிரகாமும் அப்படிதான். என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியை வந்து அடக்கம் பண்றதுக்கு மக்பேலா என்கிற ஒரு குகையை எத்தனையோ இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பரதேசியா இருந்தாரு. அவருக்கு எதுவுமே இல்லை, சொந்தமா அவர் எதையுமே வச்சுக்கல. ஆனா தன்னுடைய மனைவிக்கு வச்சிருக்கிற கல்லறை மட்டும், அந்த மக்பேலா குகையை மட்டும் காசு கொடுத்து வாங்கினாரு. இல்லை எங்களுக்கு ஓனா இருக்கணும், எங்களுக்கு சொந்தமா இருக்கணும். அதனால பெரியவங்க நிறைய பேருக்கு தங்களுக்கு கல்லறை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை ஆபிரகாமனுடைய விஷயத்தை வச்சு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லலாமே, இப்பவே அதுக்கான ஆயத்தம் எல்லாம் தேவையில்லை. அப்படின்னா 50 வயது தான் ஆகுறது. இதுக்கு முன்னாடி எதை குறித்து யோசிக்க போறோம்? நம்ம செத்தா, நம்ம இது பண்ணா, இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்க வேண்டாம். நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இது இப்படி நடந்தா என்ன, அது நடக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கும் நம்ம விழிப்பா இருக்கிறது நல்லது. ஆமா, இவங்க விழிப்பா இருந்து. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நடக்காத இல்லை நடக்குது கண்ணு முன்னாடி இருந்தா கூட, நான் இன்னைக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அதான் இன்னொன்னு சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் வீண் சிந்தனைகளை நான் 119ஆம் சங்கீதம் 113வது வசனத்தை வாசிக்கும் போது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எல்லாரும் 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சொல்லுங்கள், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இன்னொரு விசை, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா.